மீக அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் என்னுடைய சேனலில் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று நம்ம அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நல்லது. அது என்ன பதிவு அப்படின்னா, எல்லோருக்கும் தெரியும், இப்போல்லாம் கெட்ட கண், அதாவது திருஷ்டி சொல்லுவாங்க. இந்த திருஷ்டினால் பலரோட வாழ்க்கையில் திடீர்னு பிரச்சனைகள் வர்றது, வீட்டில் அமைதி குறையிறது, குழந்தைங்க அடிக்கடி அழுகிறது, தொழிலில் தடைகள் ஏற்படும், அதே போல் உடல் சோர்வு அதிகரிக்கும். கெட்ட கண் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க. அதாவது இப்போது எல்லா ஒரு விஷயங்களுக்குமே நமக்கு தெரியும், ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது குழந்தை அழுகுது அப்படின்னா அது கண் திருஷ்டியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருஷ்டி தினம்தோறும் குழந்தைங்களுக்கு தினம்தோறும் சூடம் சுற்றலாம், அல்லது முட்டை சுற்றலாம், அல்லது லெமன் சுற்றலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மாதிரி எல்லோருக்கும் நாம் கண் திருஷ்டி இருந்தது அப்படின்னா அந்த கண் திருஷ்டி மிகவும் பாதிப்பை கொடுக்கும். கெட்ட கண் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவரோட பொறாமை அதிகமாக ஒரு பாராட்டப்படுறதோ இல்லை எதிர்மறை எண்ணங்கள் மற்றவர்களோட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கை தான் கெட்ட கண். நம்ம அழகாக இருப்பது, நல்ல வேலை கிடைக்கிறது, தொழிலில் முன்னேற்றம், புதிய வீடு வாங்குறது, இதெல்லாம் பார்த்து சிலருக்கு தெரியாமலே பொறாமை ஏற்படலாம். அந்த எதிர்மறை ஆற்றல் தான் திருஷ்டியாக மாறுது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து பொறாமைப்படுறதாகட்டும், கண் திருஷ்டியாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திருஷ்டியோட தான் செய்கிறோம். இந்த கெட்ட கண் அதாவது இந்த திருஷ்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, வீட்டில் அடிக்கடி சண்டை வரும், குழந்தைகள் காரணமே இல்லாமல் அழுவாங்க, நம்மளோட உடல் சோர்வு ஏற்படும், மன அழுத்தம் அதிகமாகும், தொழிலில் தொடர்ந்து தடைகள் வரும், பண வரவு குறையும், வீட்டில் எதிர்மறை உணர்வு இருக்கும். இது எல்லாமே திருஷ்டியோட அறிகுறியாக தான் கருதப்படுது. அதே போல் இந்த திருஷ்டி இருக்குது, இந்த திருஷ்டியை நாங்கள் எப்படி போக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நாங்கள் வெளியே வர்றது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் திருஷ்டி அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒருத்தர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய உலகம் தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு கண் திருஷ்டி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அந்த கண் திருஷ்டினால் பார்த்திங்கன்னா சிலர் வீடுகளில் மிகப்பெரிய இழப்புகள்லாம் ஏற்படும். அந்த கண் திருஷ்டியிலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வரலாம், அதுலேருந்து நாங்கள் எங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் அப்படின்னா, இதுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் செய்யலாம் கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா, உப்பு மிளகாய் பரிகாரம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ வீட்டில் பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் உப்பு எடுத்துக்கோங்க. 3 அல்லது 7 காஞ்ச மிளகாயை எடுத்துக்கோங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபரை சுற்றி 3 முறை சுற்றுங்க. நெருப்பில் போட்டு எரிச்சிங்க அப்படின்னா அந்த உப்போடைய உப்புத்தன்மையும் அந்த மிளகாயுடைய காரத்தன்மையும் சேர்ந்து எரிகிறது போல் நம்ம மேலே உள்ள திருஷ்டி எல்லாமே போயிடும். இந்த திருஷ்டியை அகற்ற பரிகாரம் பல ஆண்டுகளாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல ஆண்டுகளாக இந்த மிளகாய் வற்றலும் அதே போல் உப்பையும் வச்சு எரிக்கிற பரிகாரம் மிகவும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்று. அதே போல் எலுமிச்சை பரிகாரம். இந்த எலுமிச்சை பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டு வாசலில் கட்டி வைக்கலாம், அல்லது எலுமிச்சம்பழத்தை சுற்றி சாலையில் போடலாம். இதெல்லாம் பலர் வழக்கமாக செய்கிறாங்க. அதே போல் இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய வீட்டு வாசல்கள், நம்மளுடைய நிலைவாசலில் எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில் ஒன்றில் மஞ்சள் இல்லை மஞ்சளாலையும் வைக்கலாம், அல்லது குங்குமத்தாலையும் வைக்கலாம். இல்லை சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே மஞ்சளால் வச்சுருப்பாங்க, சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே குங்குமத்தால் வச்சுருப்பாங்க. அது உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதே போல் இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா, நம்மளோட கார்லேயோ பைக்லேயோ இல்லை நம்ம எந்த வாகனங்களில் நாம் போக போகிறோமோ அந்த வாகனத்தில் பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு போவாங்க. அந்த மாதிரி போனோம் அப்படின்னா
நமக்கு வந்து பரிகாரம், அந்த எலுமிச்சம்பழத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இரவு தூங்க போகிறப்போ வந்து வெளியில் வாசலில் வந்து நின்றுட்டு எலுமிச்சம்பழத்தை சூடம் வச்சு அதை நாளாக நீங்கள் அறுத்துட்டு அதில் உள்ளே வந்துட்டு குங்குமம் வச்சு அதையும் நீங்கள் தலையை சுற்றி நாலா பக்கம் போடலாம். இது எலுமிச்சம்பழத்துக்கு வந்து மிகவும் வந்து சக்தி அதிகம். இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலை ஓரங்களில் கிடந்தது அப்படின்னா அதை யாருமே வந்து தொடமாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து யாருமே வந்து அந்த பக்கமாக வந்து போக மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சு போட்டிருக்க எலுமிச்சம்பழத்தை மிதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு காலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால இந்த எலுமிச்சம்பழத்துக்கு மிகவும் சக்தி அதிகம். அதே போல் கற்பூர தீபம் தினம் வந்து மாலையில் வீட்டில் வந்து கற்பூரம் ஏற்றி தீபாதாரணை நீங்கள் செய்யும்போது கற்பூரத்தோட மனம் வந்து தீய சக்திகள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை சக்திகளை நீக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால இந்த கற்பூரத்திற்கும் சக்தி மிகவும் அதிகம். அதே போல் விநாயகர் மற்றும் அனுமன் வழிபாடு, இந்த திருஷ்டி தோஷத்தை நீக்கிறதுல விநாயகரும் அனுமனுடைய வழிபாடும் வந்து மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து ஓம் ஸ்ரீ ஹனுமனத்தே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை ஜபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும். அதே போல் குழந்தைகளுக்கான திருஷ்டி பரிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிறந்த குழந்தைங்கள்லேருந்து குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் ஒரு 10 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளை ரொம்ப மிகவும் பாதுகாப்பாக பார்க்கணும். எந்த அடிப்பட்டாலும் கண்ணடி மட்டும் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு கருப்பு பொட்டு வைக்கிறதும் கருப்பு கயிறு கட்டுறதும் வந்து மிகவும் முக்கியமாக வந்து இந்த திருஷ்டியை போக்கணுன்ற ஒரு முக்கியமான காரணத்திற்காக தான். இது வந்து நம்மளோட பாரம்பரிய பழக்கத்திலேருந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் சிறு வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே கருப்பு பொட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா பார்க்குற எதிர்மறையிலேருந்து பார்க்குற ஒருத்தருடைய சக்தி வந்து அந்த குழந்தைங்களை பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இது வந்து குழந்தைகளில் டிஸ்ட்ரியை வந்து காக்கும். வேறு என்ன பண்ணலாம், சூடம் நம்மளை வந்து குழந்தைங்களோட தலையை சுற்றி வெளியில் நம்மளுடைய வீட்டு வாசலில் இரவு நேரங்களில் சூடம் பொருத்தி வைக்கலாம். அதே போல் வந்து எண்ணெய் தண்ணியில் திரியை போட்டு நீங்கள் சுற்றலாம். குழந்தைகளுக்கு வந்து இந்த கண் திருஷ்டிக்கு நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எந்த பரிகாரம் பிடிச்சிருக்கோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதே போல் இந்த பரிகாரம் இந்த கண் திருஷ்டிக்கு மிகவும் வந்து வாராகி அம்மனோட வழிபாடும் வந்து மிகவும் சிறப்பு. எதிரிகளோட பாதிப்பு, பொறாமை, அப்புறம் கெட்ட கண்ணிங்க வந்து வாராகி அம்மனை வழிபாடு வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக வந்து இருக்குது. அதே போல் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபட்டு வாராகி அம்மனுக்கு உரிய மந்திரத்தை வந்து ஓம் வராகிய நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சிங்கனாலும் உங்களுடைய கண் திருஷ்டி நீங்கும். அதே போல் முருகன் வழிபாடு, கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் திருஷ்டி தோஷம் நீங்கும், மன அமைதியும் கிடைக்கும். அதே போல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பரிகாரங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் வந்து இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு மன திருப்திக்காக மட்டும்தான் தவிர நம்ம நல்ல எண்ணத்தோடையும் நல்ல மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்கணும், நேர்மறை சிந்தனைகள் இருந்தது அப்படின்னா எந்த எதிர்மறை சக்தியும் வந்து நம்மளை வந்து பாதிக்காது. இறைவன் மீது வந்து முழு நம்பிக்கையோடு வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பரிகாரமே. நீங்கள் வந்து கடவுள் மேலே எல்லா பாரத்தையுமே போட்டுருங்க. அதுக்கெல்லாம் அடுத்து தான் வந்து இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து. இந்த கெட்ட கண் பற்றி வந்து உங்கள் அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த திருஷ்டி கெட்ட கண் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி மக்களே. மீண்டும் இன்னொரு